இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடையாளங்களை வெளிப்புறமாக காணாதீர்கள், மாறாக உள் உணர்வில் உணருங்கள் என்று கூறுகிறார். பொதுவாக நாம் அடையாளங்களை திரு அவைக்கு வெளியிலும் மற்ற அற்புதங்களிலும் வழியாக தான் நாம் நாடுகிறோம். மாறாக நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளில் உணர மறுக்கிறோம். நான் சமீபத்தில் வேளாங்கண்ணி சென்றிருந்த போது அங்கு பலரை நான் பார்த்தபோது அவர்கள் பார்த்தது வெளிவேடமாக தான் அடையாளங்களை தேடுகிறார்கள். மாறாக கோயிலுக்கு வந்தோம், ஒரு ஜெபமாலை ஜெபித்தோம், அது இல்லாமல் மாறாக வந்து விட்டு ஆலயத்தை சந்தித்தோம், அவ்வளவுதான் என்று பயனை முடித்து விட்டார்கள். நாம் உள்ளில் உணர வேண்டும். ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தால் அந்த ஆலயத்தின் பிரசன்னத்தை, அங்கிருக்கும் ஆண்டவரின் பிரசன்னத்தை நம் உள்ளில் உணரும் போதுதான் நம் வாழ்வில் ஒளி பிறக்கிறது. இரண்டாவதாக, நாம் தாழ்மையுடன் அந்த உணர்தலை நாம் பெற வேண்டும். அன்னை மரியாள் எப்படி கபிரியேல் தூதர் வந்து வாழ்த்துரை கூறிய போது தாழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டாரோ, நாமும் கடவுளினுடைய அற்புதங்களை நாம் தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொய்யான நாட்டங்களை நாம் நாடி செல்லாமல் உண்மையான அற்புதங்களை நாடி செல்ல வேண்டும். பலர் வந்து நம்மை இடையூறாக பொய்யான வழியில் நடத்த முயலும் போது, நாம் ஆண்டவரின் திட்டத்தை உணரும் போது தூய ஆவின் தூண்டுதல் நம்மிடம் இருக்க வேண்டும். தூய ஆவின் தூண்டுதல் நம்மிடம் இருந்தால்தான் நாம் ஆண்டவர் இயேசு காட்டிய வழியில் நாம் செல்ல முடியும். எனவே தூய ஆவின் தூண்டுதலுக்காக நாம் தினமும் ஜெபிப்போம், ஆவியின் பிரசன்னத்தில் வளர்வோம், புனித வழியில் நடப்போம். ஆமென்.